ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 7 மாத குழந்தைக்கு டின்னர் ரெசிபிஸ் போட்டிருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரெசிபி ஆப்பிள் பனானா வச்சு பார்லி கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நைட் டைமில் கொடுக்கறதுக்கு குழந்தைக்கு ஓட்ஸுக்கு அப்புறம் பெஸ்ட் ஃபுட்டுன்னா நான் பார்லி கஞ்சி தான் சொல்லுவேன். கூடவே ஆப்பிள் ஆட் பண்ணும் போது கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கும். இதுக்கு ஒரு அரை ஆப்பிள் போதும். குட்டி ஆப்பிள எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெயிட் கெயின்காக நம்ம பனானா ஆட் பண்றோம். இதுவுமே கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஹைபிரிட் இல்லாம என்ன வாழைப்பழனாலும் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்லி பவுடர் ஆட் பண்ண போறேன். இது கடையில வாங்கின பவுடர் தான். நீங்க பார்லியாவே வாங்கி நைட்டே ஊற போட்டு அரைச்சு கூட கொடுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பார்லிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம இந்த மாதிரி கரைச்சிட்டு லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போறேன். 5 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி திக்காகும். அப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிற ஆப்பிள் பனானாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வாட்டர் கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணீங்கன்னா பார்லி கஞ்சி ரெடி ஆயிரும். கடைசியா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 7 மாச குழந்தைக்கு 2 தடவை சாப்பாடு கொடுக்கலாம். இது நீங்க டின்னருக்கு செஞ்சு கொடுங்க. சாயங்காலம் 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள கொடுத்துருங்க. பார்லில நிறைய ஃபைபர், அயன் இருக்கு. குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து ஓட்ஸ், பிளம்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு கஞ்சி ரெடி பண்ணிருப்பேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இது கூடவே நம்ம பிளம்ஸ் ஆட் பண்ண போறோம். பிளம்ஸ் குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. குழந்தையோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இதுல விட்டமின் சி நிறைய இருக்கு. உங்களுக்கு இன்கேஸ் பிளம்ஸ் கிடைக்கலன்னா நீங்க இதுக்கு பதிலா வாழைப்பழமும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி பழமா வாங்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு சுடுதண்ணில போட்டீங்கன்னா மேல இருக்கிற தோல் ஈஸியா நம்ம உரிச்சிடலாம். அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற ஓட்ஸை ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சிட்டு லோ ஃபிளேம்ல வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பிளம்ஸையும் இது கூட சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணுங்க. எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இது நல்லா வெந்து வர்றதுக்கு. ஒரு கஞ்சி பதம் வரும். அதுக்கப்புறமா நீங்க கேஸை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. கடைசியா நெய் சேர்த்து உங்க குழந்தைக்கு கொடுத்து பாருங்க. நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாம். அவல் கேரட் வச்சு ஒரு கஞ்சி ரெடி பண்ணிருக்கேன். ஒரு குட்டி கேரட்டா எடுத்துக்கோங்க. நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அவல் எடுக்க போறேன். உங்களுக்கு சிகப்பு அவல் கிடைச்சதுன்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நார்மல் வாட்டர்ல ஊற வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார் இல்லைன்னா பிளெண்டர் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஊற வச்சிருக்கிற அவல், அவிச்சு வச்சிருக்கிற கேரட் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மையா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அவல் கேரட் பியூரியை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது குக் ஆகுறதுக்கு ஒரு 7 நிமிஷம் தான் ஆச்சு. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கே தெரியும் நல்லா திக்காக ஆரம்பிச்சு கஞ்சி பதத்துக்கு வரும். அப்ப நீங்க கேஸை ஆஃப் பண்ணிடலாம். குழந்தை இதை சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லா தூங்கும்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க குழந்தை இதை சாப்பிட்டுட்டு வயிறுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தூங்குவாங்க. அதுக்கு கேரண்டி. நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலுமே எந்த குழந்தையுமே நைட்டு ஃபுல்லாலாம் தூங்க மாட்டாங்க. நடுவுல எந்திக்க தான் செய்வாங்க. கேரட் அவல் கஞ்சி ரெடி ஆயிருச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா உங்க குழந்தைக்கு கொடுத்துருங்க. இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாம். மக்கானா ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு கஞ்சி ரெடி பண்ணிருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மக்கானா எடுத்திருக்கேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை சேர்த்துக்கோங்க. உடைச்ச கடலை ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகும். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக லைட்டா ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இது ரெண்டுத்தையும் லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணீங்கன்னா மக்கானா ஒரு 10 நிமிஷத்துல இந்த மாதிரி கிறிஸ்பியா உடைஞ்சு வரும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு அரை சீனி கிழங்கு எடுத்துக்கோங்க. இது நல்லா அவிச்சிட்டு தோலை உரிச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்க குழந்தைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ கேஸ் ஆகும் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓம வாட்டர் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மக்கானா கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு இது கூடவே ஸ்வீட் பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ண போறோம். இது கூடவே நட்ஸ்லாம் சில பேர் ஆட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க உங்க குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நட்ஸ் சேருதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். 7 மாச குழந்தைக்கு இதுவே போதும். 8 மாசம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. அதுக்குள்ளவே இந்த மாதிரி கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான், ரெடி ஆயிருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஸ்வீட் பொட்டேட்டோ மக்கானா கஞ்சியும் ரெடி ஆயிருச்சு. உங்க குழந்தைக்கு கொடுத்துருங்க. நல்லா சாப்பிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ கிடைக்கல அப்படின்னா நீங்க வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க 7 மந்த் பேபியோட டின்னர் ரெசிபீஸ் இதோட முடியுது. இத நீங்க பேஸா வச்சுட்டு, இது கூட டிஃபரெண்ட் காம்பினேஷன் ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ்ன்னு ஆட் பண்ணி குடுக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.